தேவி கௌர நிறம் பெற்றது. முனிவர்களே, முன்பு மந்திர மலையானது சிவபெருமான் பார்வதி தேவியாரோடும் கணேசர் முதலிய புதல்வர்களோடும் பரிசனங்களோடும் தன்னிடத்தில் வசிக்க வேண்டும் என்று நெடுங்காலம் பெரும் தவம் செய்தமையால் அந்த தவத்திற்கு இறங்கிய சிவபெருமான் உமாதேவியாருடன் பிரமத கணங்களுடனும் அந்த பர்வதத்தை அடைந்தார். அந்த மந்திர மலையின் உச்சியில் வெண்ணிலா விளங்கும் தோற்றமானது அது சிவகடாட்சத்தால் பெற்ற தாவல்யமான முத்துக்குடை போன்றிருந்தது. அந்த மலையின் உச்சியிலிருந்து அருவி ஆறுகளில் இறங்கும் காட்சியானது சிவகடாட்சத்தால் மங்கள ஸ்நானம் செய்தது போல் இருந்தது. அந்த மலைச்சாரலில் கவரிமான்கள் தங்கள் வாள்களை அசைத்து கொண்டிருந்தது. சாமரை வீசுவது போல இருந்தது. அந்த சிறப்புடைய மந்திர மலையில் சிவபெருமான் உமாதேவியாரோடு கூடி அநேக காலம் வாழ்ந்திருந்தார்.